மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான, அதே சமயம் ஒரு சின்ன ஏமாற்றத்தையும் தரும் ஒரு செய்தி. அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைக்கு மத்திய நிதி அமைச்சகம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்த நேரத்தில் 8வது ஊதிய குழுவும் அமைக்கப்பட்டுள்ளதால் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் அடுத்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, வாங்க முழுசா பார்க்கலாம். முதலில் அந்த அதிர்ச்சி செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி, அதாவது DA 50 விழுக்காட்டை தாண்டி தற்போது 58 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. அகவிலைப்படி 50 விழுக்காட்டை தாண்டும் போது அதை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட கால நடைமுறை. இதன் மூலம் ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக உயரும். இதற்காக பல ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தன. ஆனால் சமீபத்தில் மக்களவையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி ஒரு திட்டவட்டமான பதிலை கொடுத்துள்ளார். அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கும் எந்த ஒரு திட்டமும் தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். இது கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது. அப்போ DAவை இணைச்சா என்ன லாபம்? ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு ஊழியரோட அடிப்படை சம்பளம் 76,500ன்னு வச்சுப்போம். DA இணைப்பு நடந்திருந்தா அவரோட அடிப்படை சம்பளம் 1,14,750 உயர்ந்திருக்கும். இதனால அவரோட மற்ற படிகளும் உயர்ந்து மாத சம்பளம் கிட்டத்தட்ட 11,000 அதிகமாகிருக்கும். ஆனா இப்போ இந்த இணைப்பு இல்லாததால இந்த சம்பள உயர்வு கிடைக்காது. சரி, அடுத்து என்ன? 8வது ஊதிய குழு. இந்த ஏமாற்றத்துக்கு நடுவுல ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. 8வது மத்திய ஊதிய குழுவை அமைப்பதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த ஊதிய குழுதான் இனிமே மத்திய அரசு ஊழியர்களோட சம்பளத்தை எப்படி மாற்றி அமைக்கும்னு பரிந்துரைக்கும். பொதுவா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒருமுறை ஒரு ஊதிய குழு அமைக்கப்படும். இந்த 8வது ஊதிய குழு ஊழியர்களின் சம்பளத்தை எவ்வளவு உயர்த்தலாம், என்னென்ன புதிய சலுகைகளை கொடுக்கலாம், ஃபிட்மென்ட் ஃபேக்டரை எப்படி நிர்ணயிக்கலாம்னு பல முக்கியமான பரிந்துரைகளை வழங்கும். மொத்தத்தில் இப்போதைக்கு DA இணைப்பு இல்லை என்பது ஒரு பின்னடைவாக இருந்தாலும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 8வது ஊதிய குழு அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல சம்பள உயர்வை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.